சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என்னம்மா முத்துவுக்கும் மீனாவுக்கும் நம்ம வீட்டுக்கு தேடி வந்து பரிசெல்லாம் கொடுக்குறாங்க, பெருமையா பேசுறாங்க. இதுலயும் முத்து மீனா செஞ்ச உதவியை நினைச்சு எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்ன, ரோகிணிக்கு சரியான பதில் கொடுத்துட்டோம். எப்படியாவது மீனா முத்துவை இங்கிருந்து அனுப்புற வழியை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாரும் பெருமையாக பேசுறது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரும் மீனாவை பார்க்கறதுக்காகவும் முத்துவை பார்க்கறதுக்காகவும் நம்ம வீட்டுக்கு வராங்க. முத்து மீனாவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. எனக்கும் ஒன்றுமே புரியல. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்படி என்ன முத்துவும் மீனாவும் பெருசாக நல்லது செஞ்சுட்டாங்க, பெரிய உதவி செஞ்சுட்டாங்கன்னு இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது மனோஜ் அப்படின்னு விஜயா சொல்லும்போது, உடனே மனோஜ் வந்து, அம்மா மீனாவும் முத்துவும் இங்கே எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குதுமா. அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குது பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் முத்து நினச்ச மாதிரியே மீனா இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ முத்துவுக்கு புது வண்டி கிடச்சிருக்கு. வீட்டில் எல்லாரும் மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. அப்பா வந்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அதனால எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. மீனா அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற? ஏற்கனவே ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். ரோகிணியால் மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை வரலனா, அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து பொய் சொல்லி ஏமாத்தலைனா, இங்கே மீனாவும் முத்துவும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க முடியுமா? இல்லை மீனாவை எல்லாரும் பாராட்டி பேசியிருப்பாங்களா? மீனா என்னவோ தன்னுடைய திறமையால் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலாம். அதனால எல்லாரும் பாராட்டுறாங்க. இதில் போலீஸும் நம்ம வீட்டுக்கு வந்து முத்து மீனாவை பாராட்டி பேசிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாவும் இப்படி செஞ்ச வேலைக்காக முத்து மீனாவை கூப்பிட்டு பெருசாக வந்து பரிசெல்லாம் கொடுக்க போகிறாங்களாம். அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குமா? என்ன மனோஜ் ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, ஆமாம்மா, ஏற்கனவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் பரிசா நகை கிடச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு நிறைய பணமும் கிடைச்சா கையில் பிடிக்க முடியாதுமா. நீங்கள் தாம்மா ஏதாவது செய்யணும். எப்படியாவது முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவங்கள எப்படியாவது இங்கேருந்து அனுப்பிடுங்கம்மா. அப்போ தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன். ஆனால் அவங்க மட்டும் அவங்க பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க வேலையை சரியாக செய்கிறாங்க. இதில் வீட்லேயும் நல்ல பேர் கிடைக்குது. எப்படிம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை தாம்மா நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இங்கே விஜயா யோசிக்கிறாங்க. மனோஜ் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுறான். இப்படி முத்துவும் மீனாவும் மட்டும் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறாங்க, எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. அதனால மனோஜ் வந்து இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. முதல்ல மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறமா சீக்கிரமாக நானும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்ல, அப்போ தெரியும். அந்த சமயம் முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது பிரச்சனை செஞ்சு அவங்கள இங்கேருந்து அனுப்பிடுவேன். ஏன்னா முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்கான். ஆனால் மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது இங்கே சம்மந்தி வீட்டிலேருந்து வரவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரணும்னா இங்கே முத்துவும் மீனாவும் முதல்ல இங்கே இருக்கவே கூடாது. ஏதாவது பிரச்சனை செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே விஜயா யோசிக்கிறாங்க. அதான் நம்ம வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்கல்ல, மீனாவுக்கும் முத்துவுக்கும் பரிசெல்லாம் கொடுத்தாங்கல்ல. ஆமாம், அந்த நகையெல்லாம் வச்சு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு யோசிக்கும்போது, சரி பார்ப்போம். இன்னும் முத்துவும் மீனாவும் செஞ்ச உதவிக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு பரிசு கிடைக்குதுன்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜுக்காக யோசிக்கிறாங்க. முத்து மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. சீதா ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே அருண் வந்து, என்ன சீதா, நீ வேலைக்கு போனியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, வேலைக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து மீனாக்கா வீட்டுக்கும் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீ மீனா வீட்டுக்கு போன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்க அண்ணாமலை மாமா. மீனாக்கா மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமக மீனாவுக்காக அவங்க விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யும்போது எங்களையும் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் அம்மாவும் சத்யாவும் போயிட்டு வந்தோங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தான் சீதா நானும் ஏற்கனவே சொன்னேன், முத்து வீட்டுக்கு போகக்கூடாது, முத்துக்கிட்ட பேசக்கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னேன். நீ கேட்க மாட்டேங்கிறல்ல. ஏன் அந்த முத்து என்ன விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கன்னு கூப்பிடவே இல்லையே. என்னை மட்டும் கூப்பிடலை, ஆனால் நீ மட்டும் அங்கே போயிருக்க. ஏற்கனவே புது வண்டி வாங்கியிருக்காங்கன்னு நீ அங்கே போனதால தானே உனக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அப்புறம் எதுக்கு முத்து வீட்டுக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க, முத்து மாமாவால் தான் இந்த நகை எனக்கு கிடச்சிது. அப்படி இருக்கும்போது
அவங்க கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு என்னால் எப்படி போகாமல் இருக்க முடியும்? சொல்லப்போனால் இந்த விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சது அண்ணாமலை மாமா தான். அவர் தான் எங்கள் எல்லாரையும் அங்கே வர சொன்னார். நீங்கள் ஏற்கனவே நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியே முத்து மாமா, மீனாக்கா எல்லாரும் உங்களை எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தா நீங்கள் வந்திருப்பீங்களா? வந்திருக்கவே மாட்டீங்கல்ல. அதனால தான் நானும் அங்கே போக வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க முத்துமாமா கிட்ட நன்றி சொல்கிறதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது, வர வர நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை, என் பேச்சை கேட்குறதும் கிடையாது அப்படின்னு அருண் எப்பயும் போல் ரொம்ப கோவப்படுறாரு. ஆனால் அருணை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்ட சீதா வந்து, நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுக்காக நான் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இனி நம்ம வாழ்க்கையை தான் பார்த்துக்கணும். அதான் நமக்கு நகை கிடச்சிருச்சுலங்க. உதவி செஞ்சது மீனாக்காவும் முத்துமாமாவும் தானே. அவங்க வந்து விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறப்ப வர முடியாதுன்னு எப்படிங்க பேச முடியும்? நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கல்ல அப்படின்னு பொறுமையாக பேசுகிறாங்க. உடனே ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருந்த அருண் வந்து, சரி சீதா, ஆனால் இனி என்கிட்ட கேட்காம என்கிட்ட சொல்லாமல் மீனா வீட்டுக்கு போகக்கூடாது. மீனா முத்துக்கிட்ட நீ பேசவே கூடாது, புரியுதுல? அதான் நகை கிடச்சிருச்சுல, இனி அவங்கக்கிட்ட நீ பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சீதா வந்து, சரி அருண், கண்டிப்பாக நான் வந்து அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க சீதா. அந்த சமயம் சீதா நினைக்கிறாங்க, நல்ல வேலை அருண் தேவையில்லாமல் பேசி ஏதாவது பிரச்சனை செஞ்சுருவாரோன்னு நினச்சேன். ஆனால் நம்ம பொறுமையாக பேசின உடனே அமைதியாக நம்ம பேச வரதை புரிஞ்சுக்கிட்டாரு. தேவையில்லாமல் அருண் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் செய்யலை, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீதா நினைக்கிறாங்க. இங்கே எப்பயும் போல் மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்து சந்திரா வந்து கடையில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. மீனா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் செஞ்ச உதவியால் சீதாவோட வாழ்க்கையிலையும் நல்லது நடந்திருக்கு. சீதாவோட நகை திருப்பி கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீயும் உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிட்ட. அப்புறம் என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, என் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி நீங்கள் என்னை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. நான் எப்பயுமே வந்து சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, முத்து தம்பி, நீங்கள் செஞ்ச உதவியால் தான் இப்போ மீனா இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். மீனா மேலே எந்த தப்பும் இல்லை. இருந்தாலும் இங்கே வந்து விஜயா சம்மந்தியமாக வந்து மீனாவை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க. ஆனால் இனி அப்படிலாம் நடக்காமல் நீங்கள் தான் முத்து தம்பி பார்த்துக்கணும். உங்களை தான் நான் ரொம்பவே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அக்கறையாக பேசுகிறாரு முத்து. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சத்யா வந்து, என்ன மீனாக்கா, இப்போ நீ நினச்ச மாதிரியே சந்தோஷமாக இருக்கல்ல, உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிட்ட. மாமா, நீங்கள் தான் மீனாக்காவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அம்மா, என்னம்மா நீங்கள் சாப்பிடாம வந்துட்டீங்க, அதான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. உடனே சந்திரா சொல்கிறாங்க, எதுக்கு சத்யா நீ இவ்வளோ கஷ்டப்படணும்? நான் தான் கடையில் நிறைய வேலை இருக்குன்னு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருக்கலாம்ல, எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, என்னதான் ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்தாலும் உங்களையும் நான் தானம்மா கவனிக்கணும். மீனாக்கா அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. சீதாவும் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நான் தானம்மா நம்ம வீட்டில் இருக்கேன், உங்களை நான் தானே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு பொறுப்பாக பேசுகிறாரு சத்யா. பரவாயில்லையே, இப்போ வந்து சத்யா இவ்வளோ பொறுப்பாக பேசிகிட்டு இருக்கான்ல, அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க மீனா. என்னம்மா, நீங்கள் சாப்பிட்டு அப்புறமா கடைக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. கடையில் நிறைய வேலை இருந்தது மீனா, அதனால தான் அப்படியே வந்துட்டேன்னு சொல்லும்போது, சரிம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா நானும் கடைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. இங்கே முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, இன்றைக்கி அத்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு. அதே மாதிரி சத்யாவும் நல்ல வேலைக்கு போகிறான், பொறுப்பாக அத்தையை வந்து நல்லா பார்த்துக்கிறான்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சீக்கிரமாகவே சத்யாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா நீ வேற, அதான் சத்யா அவங்க கம்பெனியோட ஓனரை விரும்புகிறாங்கல்ல, ரேகாவை விரும்பிட்டு இருக்கான்ல, அப்புறம் என்ன கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்கிற? சத்யா கிட்ட கேட்காம நாம் எந்த முடிவும் எடுக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, சத்யா விரும்பின மாதிரியே கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இப்படி நீங்கள் சத்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால தான் ரேகாவை நான் விரும்புகிறேன்னு என்கிட்டயே சத்யா சொல்கிறான். ஆனால் அவங்க கம்பெனியில் ஓனராக இருக்காங்க, அவங்களுக்கும் இங்கே வந்து சத்யாவுக்கும் வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சால் அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து பிரச்சனை செய்வாங்கல்ல. அம்மா இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க பார்த்தீங்கல்ல, அதனால் நானும் வந்து சத்யா கிட்டே பேசியிருக்கேங்க. இனி சத்யாவால் எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. சத்யா என் பேச்சை தான் கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படி பேசிகிட்டு இருக்கா? சத்யா வந்து உண்மையாகவே ரேகாவை விரும்பிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது சத்யாவுக்கும்
ரேகாவுக்கும் நானே கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சா மீனா இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறாளே. சீக்கிரமாகவே மீனா சத்யாவை பற்றி புரிஞ்சுக்க தான் போகிறா. அது மட்டும் இல்லாமல் ரேகாவும் நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்படி மருமக கிடைக்க வந்து மீனாவோட அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். அதனால் மீனா புரிஞ்சுக்கலனாலும் நம்ம தான் புரிய வைக்கணும். சரி, நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். அதனால இன்னும் நம்ம பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கணும். நம்ம வாழ்க்கையும் நம்ம நினச்ச மாதிரி நல்லபடியாக அமையணும்னு நல்லா வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா எப்பயும் போல் பூக்கடையில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சவாரிக்கு போன முத்து இங்கே வந்து ரொம்பவே பதட்டமாக மீனாவை பார்க்கறதுக்காக வராரு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை போலீஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க. உடனே வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க. மீனா உன்னையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஏன் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் தான் உங்களை தேடி வருவோமான்னு கேட்டாங்கல்ல மீனா. நம்ம செஞ்ச உதவிக்காக நம்மளை பாராட்டி பேசுறதுக்காக கூட வர வைக்கலாம். அதனால நம்ம என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க கடையில் வேலை இருக்குது, வேலையை முடிச்சுட்டு நான் உடனே கிளம்பி வரேன். இங்கே எல்லாருக்கும் பூவெல்லாம் கொடுக்கணுங்க, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லும்போது, நானும் உதவி செய்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவுக்கு உதவி செய்கிறாரு. இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்துவும் மீனாவும் அங்கே போலீஸ் வந்து ஃபோன் பண்ணதால் என்னன்னு கேட்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே போலீஸ் வந்து முத்துவும் மீனாவும் வரதை பார்த்த உடனே, முத்து மீனா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, சார் நாங்கள் நல்லா தான் சார் இருக்கோம். ஆனால் என்ன சார் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வர சொல்லியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது முத்து அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நகையெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. இங்கே பிரச்சனை செய்கிற ஒவ்வொருத்தரையும் எங்ககிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டீங்க. அதனால நாங்கள் எல்லார்கிட்டேயும் பேசினப்ப எல்லாரும் உங்களை பாராட்டி பேசினாங்க. நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இவங்க எல்லாரையும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நாங்களும் தேடிட்டு இருந்தோம். ஆனாலும் இந்த பெரிய உதவியை நீங்கள் செஞ்சதால் உங்களை பாராட்டி பேசுகிறதுக்காகவும் உங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் எல்லாரும் பேசி முடிவெடுத்திருக்கோம். நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லார் முன்னாடியும் உங்களை பாராட்டி பேசணும். நீங்கள் செஞ்ச உதவி வந்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த நகை எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்தப்ப அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இத்தனை நாள் இந்த நகையை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மீனா முத்து செஞ்ச உதவியை மறக்கவே முடியாதுன்னு எல்லாரும் பாராட்டி பேசும்போது, நாங்களும் உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய பேச வேண்டிய பாராட்டை வந்து பேசி தான் ஆகணும். அதே மாதிரி பரிசெல்லாம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் நாங்கள் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை சார். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போவே எங்களை கூப்பிட்டு பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் முன்னாடி எதுக்கு சார் எங்களை பாராட்டணும் அப்படின்னு முத்து சொல்லும்போது, மீனா வந்து ஆமாம் சார், என் தங்கச்சியோட நகையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம். ஆனால் இதன் மூலமாக இத்தனை பேருக்கு வந்து நகை கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதையும் எதிர்பார்த்து உதவி செய்யலை. ஆனால் இப்போ உங்களை கண்டிப்பாக பாராட்டி பேசணும். இதன் மூலமாக எல்லாரும் உங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார், சரி நாளைக்கு நான் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக பரிசும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் செஞ்சது சாதாரண வேலையே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் எல்லார்கிட்டேயும் வந்து இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. மீனா சொல்கிறாங்க, நம்ம வந்து சீதாவுக்கு தான் உதவி செய்யணும்னு நினச்சோம். ஆனால் அதன் மூலமாக பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ நல்ல பேர் கிடச்சிருக்கு, நம்மளை பாராட்டணும்னு வேற நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆமாம் மீனா, இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்பா கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. இங்கே வந்து பலகுரலாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும் நமக்கு வாழ்த்து சொல்வாங்க. ஆனால் அம்மாவும் மனோஜும் கண்டிப்பாக பொறாமப்படுவாங்க. ஏதாவது பேசி பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைங்க, அத்தை வந்து நம்மளை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? வீட்டுக்கு போயிட்டு முதல்ல இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக வீட்டுக்கு வரதை ரவி கவனிக்கிறாரு. முத்து என்னாச்சு? மீனா நீ என்ன முத்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்ததால முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படிதானே அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா பேசுகிறாங்க. இல்லை ரவி, அது மட்டும் இல்லை, இப்போ தான் நாங்கள் போலீஸை பார்த்து பேசிட்டு வரோன்னு சொல்கிறாங்க மீனா. எதுக்கு அண்ணி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே வந்த விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, ஏன் இந்த முத்துவும் மீனாவும் மறுபடியும் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, அதான் அவங்க வர சொல்லியிருப்பாங்க.
என்ன ரவி, இன்னுமா முத்து மீனாவை பற்றி உனக்கு புரியல? அதான் பேசிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். என்ன மீனா, முத்து என்ன பிரச்சனை செஞ்சான் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நானும் என் வீட்டுக்காரரும் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்களாம். எல்லார் முன்னாடியும் எங்களை பாராட்டி பேச போகிறாங்களாம். எங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறாங்களாம். வீட்டில் இருந்து எல்லாருமே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சந்தோஷமாக உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமே நினச்சா, நீங்கள் என்னடானா புரிஞ்சுக்காம என் வீட்டுக்காரரை கேள்வி கேட்குறீங்க. ஏன், என் வீட்டுக்காரர் வந்து நம்ம குடும்பத்துக்காக நல்லது செய்யலையா? மனோஜ் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொன்னப்ப உண்மையை கண்டுபிடிச்சி மனோஜுக்கு உதவி செஞ்சது என் வீட்டுக்காரர் முத்து தானே. ஆனால் ஏன் அவரை புரிஞ்சுக்காம அவரால் பிரச்சனை மட்டும்தான் வரும்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி என்னாலையும் என் வீட்டுக்காரர் முத்துவாலையும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது அத்தை. அப்படியே பிரச்சனை வரணும்னா மனோஜால தான் பிரச்சனை வரும். மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களால தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா, தேவையில்லாமல் பேசின, அவ்வளவுதான். ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக இப்படிலாம் பேசுவியான்னு கேட்குறாங்க. அத்தை, எனக்கு சப்போர்ட் பண்ண என் வீட்டுக்காரர் முத்து இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் தானே இருக்கேன். நீங்கள் தான் முத்துவை உங்கள் பையனா ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசும்போது அவருக்காக நான் தானே பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதானே, முத்து எதிர்த்து பேசுறது பத்தாதுன்னு நீ வேற எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் நீ உங்கள் அம்மா வீட்டிலேயே இருக்கலான்னு சொன்னேன். ஆனால் இங்கே யாருமே என்ன புரிஞ்சுக்கல. நீ வந்ததுக்கு அப்புறமா இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நாங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கே புரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க மீனா. இப்படி மீனா ரொம்ப கோபமாக பேசும்போது அங்கே அண்ணாமலை வராரு. என்னம்மா மீனா, என்னாச்சுன்னு கேட்கும்போது உடனே இங்கே மீனா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ தான் நாங்கள் போலீஸை பார்த்துட்டு வரோம். எங்களை கூப்பிட்டு பேசினாங்க, ரொம்ப பெருமையாக பேசினாங்க, பாராட்டி பேசினாங்க. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்களாம், எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறாங்களாம். நாங்கள் செஞ்ச உதவிக்காக அவங்க பரிசு கொடுக்க போகிறாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா மீனா, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்து சாதாரண கார் டிரைவர் தான் அப்படின்னு மனோஜும் விஜயாவும் முத்துவை புரிஞ்சுக்காம ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் முத்துவை புரிஞ்சுக்காதது மனோஜும் விஜயாவும் மட்டும்தான். ஆனால் எல்லாரும் மனோஜை விட இங்கே முத்துவை தான் ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜயா சீக்கிரமாகவே முத்துவை புரிஞ்சுக்க தான் போகிறா, தன்னுடைய மகனா ஏற்றுக்க தான் போகிறா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் வேணும்னா முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணலாம், அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஏன், மீனா வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்கல்ல, அதே மாதிரி மீனாவுக்கு நீங்கள் நல்லது செய்யலாம். ஆனால் என்றைக்கும் மீனாவையும் நான் ஏற்றுக்க போகிறதில்ல, முத்துவையும் ஏற்றுக்க போகிறதில்ல. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுதில்ல, நீங்கள் மட்டும்தான் முத்துவுக்காக போக போகிறீங்க, நாங்கள்லாம் வரப்போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாராம்மா, நீங்கள் அங்கே வரலனாலும் பரவாயில்லம்மா, இப்படி அவங்க எங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிய தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆமாம், நீயும் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிற, ஆனால் உன்னை பற்றி நம்ம அம்மா மட்டும்தான் பாராட்டி பேசுவாங்க, உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் என்னை எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே மனோஜ் வந்து ரொம்ப கோவமாக முத்துவை பார்க்குறாரு. என்ன, உனக்கு ரொம்ப கோவம் வருதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அப்படி என்ன நீ பெருசாக உதவி செஞ்சுட்டேன்னு உனக்காக இப்படி ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க, இல்லை பரிசு கொடுக்கணுன்னு வேற சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, மனோஜ், இங்கே விஜயாத்தை உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்னைக்காவது உதவி செஞ்சுருக்கீங்களா? உதவி செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், இப்படி எல்லாரும் பாராட்டும் போது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே ரவி சொல்கிறாங்க, மனோஜ், எப்பயுமே உன்னை மட்டும்தான் எல்லாரும் பாராட்டணும்னு நினைக்காத, நீ அதுக்காக வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறணும், இல்லை மீனா முத்து மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஆனால் நீ தான் உதவி செய்யவே மாட்டியே, அதனால் மீனா முத்துவை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசாத. மீனா நீ ரொம்ப நல்லவங்க, முத்துவும் உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, ஆனால் நீ யாரையும் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறல்ல. மீனா அண்ணியும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க, சீக்கிரமாகவே அவங்களோட அருமை பெருமை என்னன்னு மனோஜ், நீயும் அம்மாவும் புரிஞ்சுக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ரவி. என்ன, எல்லாரும் என்கிட்ட இப்படி பேசிட்டு போகிறாங்க, அம்மா என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ், ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்கிறாங்களா, முத்துவை பாராட்ட போகிறாங்களா, மீனாவுக்கு பரிசு கிடைக்க போகுதா, என்ன மனோஜ், நம்ம நினைக்காதது எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷமாக முத்து மீனாவுக்கு கிடைக்க போகிற இந்த பாராட்டெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறாரு.
இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க விஜயாவால தாங்கிக்கவே முடியல. என்ன இவங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மனோஜுக்கு மட்டும் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏதாவது செய்யணுமே! ஃபங்ஷன் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். எவ்வளோதான் வந்து நம்ம நினைச்சாலும், இங்க வந்து முத்து, மீனா வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறாங்கல்ல. அப்படி என்னதான் பரிசு கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவமா இருக்காங்க. அடுத்த நாள் இங்க முத்து, மீனாவ வர சொன்ன மாதிரி ஃபங்ஷன் ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்க. அங்க வந்த எல்லார் முன்னாடியும் முத்து, மீனாவ ரொம்பவே பாராட்டி பேசுறாங்க. முத்துவும், மீனாவும் அவங்களுக்காக மட்டும் இல்ல, இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்காங்க. இதனால வந்து கிடைக்க வேண்டிய நகையும் கிடைச்சிருக்கு. அதனால முத்துவை எல்லாரும் ரொம்பவே பாராட்டி பேசுறாங்க. சொல்லப்போனா முத்து செஞ்ச இந்த உதவியால இப்ப நகையை எடுத்தது யாருன்ற உண்மையை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் இப்ப போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. இனி அவங்களால எந்த பிரச்சனையும் வரவே வராது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி எங்களுக்கு பெரிய உதவி செஞ்ச முத்துவுக்கும், மீனாவுக்கும் நாங்க பரிசு குடுக்க போறோம் அப்படின்னு முத்துவுக்கும், மீனாவுக்கும் நெறைய பணம் குடுக்குறாங்க. சார் எங்களுக்கா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா முத்து. நீங்க செஞ்சது சாதாரண உதவியெல்லாம் இல்ல. நீங்க வந்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல முத்து. அப்படின்னு சொல்லி மீனா, முத்துவுக்கு எல்லார் முன்னாடியும் பாராட்டி பேசுறது மட்டும் இல்லாம, முத்துவுக்கும், மீனாவுக்கும் நல்ல பேர் கிடைக்குது. நெறைய பணமும் கிடைக்குது. முத்துவும், மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க குடுக்குற பணத்தையும் வாங்குறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, "பாத்தியா ரவி, நாம இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. முத்து, மீனா செஞ்ச உதவிக்காக இவங்க பாராட்டி பேசுனது மட்டும் இல்ல, நெறைய பணம் வேற குடுத்துருக்காங்க. பரவால்ல, இதன் மூலமா முத்து வந்து நல்லபடியா முன்னேறி வரணும். எனக்கு இதுதான் ஆசை." அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஃபங்ஷன் நல்லபடியா நடக்குது. வந்த எல்லாரும் முத்துவையும், மீனாவையும் வந்து பாராட்டி பேசுறாங்க. இங்க உடனே சந்தோஷமா அண்ணாமலை முத்து, மீனாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது, "விஜயா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "என்னங்க, என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "பாரு, முத்துவும், மீனாவும் எவ்வளோ சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்கன்னு. நீ தான் ஃபங்ஷனுக்கு வரமாட்டேன்னு பிடிவாதமா வீட்டிலேயே இருந்துட்ட. ஆனா அங்க எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? முத்துவையும், மீனாவையும் பாராட்டி பேசுறதுக்காக. நீ ஏன் விஜயா முத்து, மீனாவை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறேன்னு?" சொல்லும்போது, "அதெல்லாம் இருக்கட்டும். அதான் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. ஆமா, பெரிய ஃபங்ஷன் நடத்த போறாங்கன்னு சொன்னீங்களே, இவங்களுக்கு என்ன பரிசு கிடைச்சது?" அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே மீனா சொல்றாங்க, "அத்தை, எங்களுக்கு நெறைய பணம் குடுத்தாங்க அத்தை." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? நீங்க செஞ்ச உதவிக்காக இவ்ளோ பணம் குடுத்துருக்காங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை, நாங்க எதையும் எதிர்பார்க்கல. ஆனா எங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறத பார்த்து அண்ணாமலை மாமா சந்தோஷப்பட்டாரு. எங்களுக்கு அதுவே போதும். இந்த பணம் கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல. இந்த பணம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து யாருக்கும் நாங்க உதவி செய்யவும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்படிலாம் வந்து நினைக்க முடியாது. ஏன்னா, இப்படிலாம் உதவி செஞ்சா, இப்படி நல்ல பேர் கிடைக்கும்னு மீனா உனக்கு தெரியாதா என்ன? அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை, என் தங்கச்சி சீதாவோட நகை கிடைச்சா போதும். சீதாவோட வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சது உண்மைதான். ஆனா, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க மீனாவும், முத்துவும் அ வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த பரிசா கிடைச்ச அந்த பணத்த வந்து இங்க அண்ணாமலை கிட்ட குடுக்குறாங்க. அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவமா வந்து மீனா இப்படிலாம் பேசுறாளே அப்படின்னு ரொம்பவே கோவமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "என்ன விஜயா, இப்படி நடக்கும்னு நீ எதிர்பார்க்கல. ஆனா, இவங்களுக்கு இவ்ளோ பணம் கிடைச்சிருக்குன்னு பொறாமப்படுற அப்படிதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்குங்க பொறாமப்படணும்? மனோஜ் பெரிய பிசினஸ் செய்றான். நல்லா சம்பாதிக்கிறான். இப்ப மனோஜ் வந்து எவ்ளோ சம்பாதிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அத விட இவங்களுக்கு என்ன நெறைய பணமா கிடைச்சிருச்சு? இல்லையே. அப்படியே இந்த பணத்த வச்சு இவங்க என்ன செய்ய போறாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்றாங்க, "அத்தை, என் வீட்டுக்காரர் முத்து வந்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எங்களுக்கும் பணம் தேவைப்படும்ல. இந்த பணத்த நாங்க சேர்த்து வைக்க போறோம்." அப்படின்னு இங்க மீனா சொன்னத கேட்ட உடனே விஜயா பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. "என்னது? புதுசா நீங்க வந்து டிராவல்ஸ்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால நல்லபடியா முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. இந்த பணத்த வந்து சேர்த்து வைக்க போறீங்களா? பரவால்ல மீனா. இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சதால, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல. நானும் வந்து பார்க்குறேன். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் நடக்க நான் விட்டுருவேனா என்ன? மனோஜ் மட்டும் தான் பிசினஸ் செஞ்சு நல்லா முன்னேறணும். மனோஜ் மட்டும் தான் நல்லா சம்பாதிக்கணும். மீனா கிடைச்ச பணத்த சேர்த்து வைக்கணும். இங்க முத்துவுக்காக புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன்னு" ரொம்பவே கோவமா இருக்க விஜயா, இங்க மீனா அப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே தன்னுடைய ரூமுக்கு போறாங்க. உடனே மீனா எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. ரவி சொல்றாங்க, "மீனா, நீ எப்படிதான் இவ்ளோ வேலைய பார்க்குறீங்கன்னு தெரியல. கடையில இருக்க வேலைய பார்க்குறீங்க. வீட்டுக்கு வந்த உடனே நாங்க என்ன கேட்டாலும் உடனே சமைச்சு குடுக்குறீங்க. உங்களுக்கு நெறைய திறமை இருக்கு." அப்படின்னு மீனாவ ரவி பாராட்டி பேசும்போது, அங்க வந்த மனோஜ் வந்து, "என்ன,
மீனா என்னவோ நல்லா சம்பாதிச்சு அவங்க பெருசா பிசினஸ் ஆரம்பிச்ச மாரி பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது, ஏன் அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சா மட்டும் தான் பெருமையா பேசணுமா? நல்லா சம்பாதிச்சா தான் அவங்கள பாராட்டி பேசணுமா? அவங்க எவ்ளோ ருசியா சமைச்சு குடுக்குறாங்க. என்னைக்காவது மீனா நீ பெருமையா பேசியிருக்கியா? இதுல நாங்க வந்து மீனாவையும், முத்துவையும் பாராட்டி பேசினா உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே! அப்படின்னு சொல்லும்போது, இங்க விஜயா வந்து மனோஜ கூப்பிடுறாங்க. மனோஜ் எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? மீனாவுக்கும், முத்துவுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, எல்லாரும் பாராட்டி பேசுறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு இப்ப நெறைய பணம் கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்துல தான் மீனா எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு குடுக்குறா. இப்ப நீ பேசிட்டு இருந்தனா, எல்லாரும் உன்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. மனோஜ், நான் வந்து இப்ப மீனாவுக்கும், முத்துவுக்கும் பிரச்சனை செய்றதுக்காக நானும் யோசிக்கிறேன். நீ மட்டும் உதவி செஞ்சன்னா, கண்டிப்பா நான் நினைக்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா செய்யணும்? நீங்க சொல்லுங்கம்மா. மீனாவும், முத்துவும் மட்டும் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறாங்க. ஆனா யாராவது என்ன பெருமையா பேசுறாங்களா? என்னம்மா செய்யணும்? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல. மீனாவுக்கும், முத்துவுக்கும் நெறைய பணம் கிடைச்சிருக்கு. இத வச்சு மீனா வந்து எப்படியாவது முத்துவுக்கு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு குடுக்கணும்னு நெனைக்கிறா. அப்படி மட்டும் அவங்க புதுசா வந்து நெனச்ச மாரியே டிராவல்ஸ் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவ்வளவுதான். முத்து மீனாவ கையில பிடிக்க முடியாது. மீனா நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடாது. மீனா அந்த பணத்த சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த பணத்த நாம எடுத்துட்டோம்னா, அப்படின்னு சொல்லும்போது, அப்படி எடுத்தா முத்து உண்மைய கண்டுபிடிச்சுருவான். நம்மள சும்மா விடுவாங்களா? அம்மா ஏற்கனவே வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா, எல்லாரும் என்கிட்ட தாம்மா கேள்வி கேட்பாங்க. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் வந்து சரின்னு நம்பி, நானும் உங்களுக்கு உதவி செஞ்சேன்னா, வசமா மாட்டிப்போம்மா. இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உடனே விஜயா சொல்றாங்க, மனோஜு அந்த பணத்த நம்ம எடுத்தோம்னா, அந்த பணம் உனக்கு தானே! நீ தான் அந்த பணத்த வந்து அ பயன்படுத்த போற. உன்னுடைய கடைக்காக நீ பயன்படுத்திக்கலாமே! ஏன் மனோஜ் இப்படிலாம் யோசிக்க மாட்டேங்கிறன்னு கேட்கும்போது, அப்படியாம்மா? நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா? அப்ப சரி. நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கும். மீனா முத்துவோட பணத்த நான் எடுக்கணுமா? அப்படின்னு சொல்லும்போது, நீயும் நானும் திட்டம் போட்ட மாதிரியே மீனா முத்துவோட பணத்தையும் எடுக்கணும். அவங்களுக்குன்னு கிடைச்ச பரிசு எல்லாத்தையும் எடுத்துறணும். அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கணும்னு நெனைக்கிறாங்கல்ல. அவங்க புதுசா வந்து நெனைக்கிற மாதிரியே பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்படி நடக்க விடவே கூடாது. மீனா எப்பயுமே இந்த வீட்ல இருக்க வேலைய தான் பார்க்கணும். இப்படி ரொம்ப யோசிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பணம் இருக்கிறதுனால அவங்க நெனைக்கிறத செய்யலாம்னு நெனைக்கிறாங்க. அப்படி நடந்துருச்சுன்னு வையேன், வீட்ல எல்லாரும் மீனா முத்துவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அதனால தான் யோசிச்சு இந்த பணத்த யாருக்கும் தெரியாம எடுக்கணும்னு நானும் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். நான் சொன்ன மாரியே எனக்கு உதவி செய்வல்ல, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம திட்டம் போட்ட மாரியே இந்த பணத்த கண்டிப்பா எடுத்துறணும் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா. மீனா வேற இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு குடுத்துருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. மீனாவும், முத்துவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்க ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால நெனைப்பாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த பணத்த எப்படி எடுக்கலாம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க விஜயாவும், மனோஜும். மீனா ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. உடனே இங்க வந்து ரவி கிட்ட வந்து மீனா சொல்றாங்க, "சீக்கிரமா ஸ்ருதியும் நம்ம வீட்டுக்கு வரணும். நீங்க தான் ஸ்ருதி கிட்ட பேசி புரிய வைக்கணும் ரவி. நான் தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்ல. நான் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா இருந்தா போதுமா என்ன? ஸ்ருதியும் இந்த வீட்டோட மருமக தான். அவங்க புரிஞ்சுக்கணும்னா, நீங்க தான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு சொல்றாங்க. நான் நாளைக்கே ஸ்ருதி கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ரவி. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க. ஆனா மனோஜ் வந்து ரொம்ப நேரமா விஜயா கிட்ட பேசிட்டே இருக்காரு. உடனே அண்ணாமலை வந்து சொல்றாங்க, "என்ன விஜயா? என்ன விஜயா? இன்னைக்கு மனோஜ் கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க? என்ன பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. கடையில வேலையெல்லாம் மனோஜ் ரொம்ப பொறுப்பா பார்த்துட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. இங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜயா சொல்றாங்க, "மீனாவும், முத்துவும் எல்லார் முன்னாடி நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக என்னலாம் செய்றாங்க தெரியுமா? எல்லாருக்கும் உதவி செய்ற மாரி ஏமாத்திட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மீனாவ பத்தி தெரியாதா என்ன?" அப்படின்னு சொல்லி பேசும்போது, "அம்மா, இப்ப நமக்கு பணம் தானம்மா வேணும். அவங்க பணத்த எங்க வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு?" சொல்லும்போது, "அதெல்லாம் எனக்கு தெரியும். மீனா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மீனாவும், முத்துவும் நெனச்சதெல்லாம் நடக்குதுல்ல. அந்த பணம் எனக்கு கிடைச்ச உடனே, அப்புறமா அவங்களுக்கு புரிய வரும். இனி நம்ம வந்து யோசிச்சாலும் இவ்ளோ பணம் நமக்கு சம்பாதிக்க முடியாது. நம்ம நெனைக்கிற மாரியே பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க முடியாதுன்னு மீனாவும், முத்துவும் புரிஞ்சுப்பாங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சேர்த்து வச்ச பணத்த எடுக்கிறதுக்காக, இங்க வந்து ஒரு பக்கம் மனோஜ் வந்து அந்த பணத்த தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜயா வந்து, "மீனா இங்க தானே அந்த பணத்த வச்சா?" அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் மனோஜ் வந்து, "அம்மா, மீனா வந்து இங்க தாம்மா பணம் வச்சிருக்காங்க." அப்படின்னு சொன்ன உடனே, விஜயா ரொம்ப சந்தோஷமா, "அப்படியா? அ நானும் அந்த பணத்த எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன்.
பணம் கிடைக்கலன்னு உடனே, அப்ப பணம் நமக்கு கிடைக்காதான்னு யோசிச்சேன். பரவால்ல மனோஜு, இந்த பணத்த நீ தான் கண்டுபிடிச்சு எடுத்திருக்க. பரவால்ல. இந்த பணத்த தான் மீனாவும், முத்துவும் சந்தோஷமா வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப இந்த பணம் உன்னுடைய பணம் மனோஜு. நீயே எடுத்துக்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்த மனோஜ் கிட்ட குடுக்குறாங்க விஜயா. "அம்மா, நீங்க எனக்கு எவ்ளோ உதவி செய்றீங்கம்மா. இப்ப இவ்ளோ பணம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மீனாவும், முத்துவும் செஞ்ச உதவிக்காக அவங்கள பாராட்டி பேசுனதெல்லாம் சரிதான். ஆனா இவ்ளோ பணம் குடுக்கணுமா என்ன? ஆனா இப்ப இந்த பணம் என்னுடைய பணம். அப்படிதானம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மனோஜு. உன்னுடைய கடையில நெறைய வேலையெல்லாம் இருக்கு. உன்னுடைய பிசினஸ்க்காக இந்த பணத்த நீ பயன்படுத்திக்கலாமே!" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இனி இந்த பணம் முத்துவுக்கும், மீனாவுக்கும் கிடைக்க போறதே இல்ல. அப்படிதானம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அவங்க நெனச்ச மாதிரியே திட்டம் போட்டு மீனா, முத்துவோட பணத்தையும் எடுத்துடுறாங்க. இங்க மீனாவும், முத்துவும் அடுத்த நாள் புது பிசினஸ் ஆரம்பிக்க போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை "மீனா, அந்த பணத்த நீ முத்துவுக்கு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அந்த பணத்த சேர்த்து வச்சிருக்கல்லம்மா, நானும் கொஞ்சம் பணம் குடுக்குறேன். நீங்க சீக்கிரமாவே நெனச்ச மாரியே டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, "மீனா, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணத்த அப்பா கிட்ட குடுத்துரு. அப்பாவே அந்த பணத்த கவனமா பார்த்துக்கட்டும்னு." முத்து சொல்றாரு. "சரிங்க, அந்த பணத்த எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு, பணத்த எடுக்கிறதுக்காக மீனா போறாங்க. ஆனா, அங்க பணம் இல்லன்னு பார்த்துட்டு மீனா பேரதிர்ச்சியோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனா எல்லா இடத்துலயும் அ பணத்த தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை, "என்னம்மா மீனா, என்ன ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மீனா. ஆனா முத்து "என்ன மீனா, இவ்ளோ நேரம் அங்க பணத்த தேடிக்கிட்டே இருக்க? சீக்கிரமா எடுத்துட்டு வா மீனா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க, நேத்து தான் இந்த பணத்த இங்க வச்சேன். ஆனா இப்ப அந்த பணம் இல்லங்க." அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து "இங்க தான் மீனா பணம் இருக்கும்." அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கும்போது, இங்க மனோஜ் ரொம்ப சந்தோஷமா அங்க "என்ன முத்து, நீயும் மீனாவும் எவ்ளோ சந்தோஷமா அந்த பணத்த வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்சீங்க. இப்ப அந்த பணம் இல்லையா?" அப்படின்னு கேட்ட உடனே மீனா ரொம்ப கோவமா, "மனோஜ், எதுக்கு நீங்க இவ்ளோ சந்தோஷமா இப்படி கேள்வி கேட்குறீங்க? அப்ப எங்க பணத்த நீங்க தான் எடுத்தீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, அ நானும் அம்மாவும் எதுக்கு எடுக்கணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், நீங்க தான் அந்த பணத்த எடுத்தீங்கன்னு நெனச்சு கேள்வி கேட்டேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நானும் அம்மாவும் எதுக்கு அந்த பணத்த எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். விஜய் அத்தையும் நீங்களும் திட்டம் போட்டு எங்கள ஏமாத்தணும்னு நெனச்சிருக்கீங்க. அப்படிதானே? எங்க பணம் எங்களுக்கு கிடைக்கணும்." அப்படின்னு மீனா சொல்லும்போது, "இல்ல மீனா, அந்த பணம் என்கிட்ட இல்ல." அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. முத்து ரொம்ப கோவமா மனோஜ பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே மனோஜ் ரொம்பவே பதட்டமா, "அந்த பணத்த நான் தான் எடுத்தேன். அம்மா தான் இப்படிலாம் செய்ய சொன்னாங்க. அந்த பணத்த நான் திருப்பி குடுத்துடுறேன் முத்து. கோவப்படாத முத்து." அப்படின்னு ரொம்ப பதட்டமா உண்மைய சொல்லிடுறாரு. இங்க விஜயா என்ன மனோஜ் உண்மைய சொல்லிட்டானே! முத்து ரொம்ப கோவமா பேசின உடனே, மனோஜ் வேற வழி இல்லாம உண்மைய சொல்லிட்டான். இப்ப என்னையும் வசமா மாட்டி விட்டுட்டான். அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க விஜயா. உடனே அண்ணாமலை, முத்து, மீனா, ரவி எல்லாரும் அங்க விஜயா கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. "என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்படி ஒரு வேலை செய்யணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க, என்ன மன்னிச்சுருங்க. எல்லாரும் முத்து, மீனாவ ரொம்ப பெருமையா பாராட்டி பேசுனீங்கல்ல. அதனால தான் ஏதோ ஒரு கோவத்துல முத்துவுக்கும், மீனாவுக்கும் இந்த பணம் கிடைக்கவே கூடாதுன்னு நெனச்சு இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த பணம் மனோஜுக்கு கிடைக்கணும்னு நினச்சனே தவிர்த்து, இதனால முத்துவும், மீனாவும் இவ்ளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, மீனா ரொம்ப கோவமா மனோஜ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. "என்ன மனோஜ், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவ்ளோ நேரம் உண்மைய சொல்லாம இருந்தீங்க. இப்படி செய்ய அசிங்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, விஜயா ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. "மீனா, நீ என்ன மன்னிச்சிரு மீனா" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை, எப்படி மன்னிக்க முடியும் அத்தை? நீங்க என்ன சாதாரண வேலையா செஞ்சிருக்கீங்க? நீங்க ஃபங்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொன்னீங்க. நாங்க சந்தோஷமா எங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறதுல உங்களுக்கு பிடிக்கல. எங்கள யாராவது பெருமையா பேசினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது. இப்படி எங்களுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா, எங்க பணத்த நீங்க மனோஜுக்கு எடுத்து குடுத்துருக்கீங்க. அத்தை, நீங்க செய்றதெல்லாம் சரியா? இப்பவே நான் போலீஸ வர வைக்கிறேன். அதனால கண்டிப்பா நீங்களும் மனோஜும் செஞ்ச இந்த வேலைக்கு சரியான பதில் குடுத்த மாரி இருக்கும்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மீனா, நான் தான் திட்டம் போட்டு மனோஜுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இப்படி ஒரு ஏற்பாட பண்ணுனேன். நான் இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேல தான். என்ன மன்னிச்சிரு மீனா. அப்படிலாம் நீ கோவப்படாத மீனா." அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை, நீங்க மன்னிப்பு கேட்டாலும் என்னால உங்கள மன்னிக்கவே முடியாது. ஏன்னா, என் வீட்டுக்காரர் முத்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணுன்றதுக்காக இந்த பணத்த நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆனா இதெல்லாம் பிடிக்காம இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்கல்ல. எப்படி அத்தை உங்கள மன்னிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மீனா ரொம்ப கோவமா போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "மீனா எடுத்த முடிவு சரிதானே?" மீனாவும், முத்துவும் நல்லபடியா
வேலை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வேலையை நேர்மையா உண்மையா செய்றாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா, நீயும் மனோஜும் இப்படி ஒரு வேலை செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது எல்லார்கிட்டையும் இங்க விஜயா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா, முத்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. விஜயாவும் மனோஜும் திட்டம் போட்டு முத்து மீனாவை ஏமாத்தணும்னு நினைச்சு இப்படி வசமா மாட்டிக்கிட்டதால பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க விஜயா. விஜயாவும் மனோஜும் இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு விஜயா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க மீனா.